ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரோஹிவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்பி நூடுல்ஸை 2 மினிட்ஸில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் தாங்க. பிகாஸ் எனக்கு செம்ம பசி, குயிக்காக ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தப்போ தான் எனக்கு இப்படி ஒரு வினோதமான ஐடியா தோணுச்சு. அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சரி வாங்க பார்த்துடலாம், 2 மினிட்ஸில் செய்ய முடியுதான். 2 பாக்கெட் வேறு போட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் மேகியோ இப்பியோ ரெண்டுமே பண்ண முடியாதுங்க. பிகாஸ் இது டைம் டேக்கிங் ப்ராசஸ். 2 மினிட்ஸில் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக முடியவே முடியாது. 2 மினிட்ஸில் ஜஸ்ட் வெங்காயம் மட்டும்தான் வணங்கிட்டுருக்கோம். ஸோ அதை அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. டைமரை ஆன் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ நேரம் தான் இந்த ப்ராசஸ்க்கு எடுத்துக்குது டைமு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் டைமர் ஆன் பண்ணி விட்டு நான் நல்லா சீரியஸாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்பிக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸு, இவ்வளோ சீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். மேகியை விட இப்பி தாங்க நல்லாயிருக்கும். எனக்கு இப்பி தான் பிடிக்கும். எதனாலன்னு தெரில, அது ரெட் கலராக இருக்கிற காரணத்தினால கூட இருக்கலாம். எப்போவுமே நீங்கள் இப்பி செய்யும்போது ஒரு டொமேட்டோ போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். எனக்கு செம்ம பசிங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அதனால் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் தின்னுட்டே சமைச்சிட்ருந்தேன். மாம்பழமும் இல்லை வாழைப்பழம் அந்த மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் அது கொஞ்சம் எரியும். எனக்கு எரிஞ்சிச்சு வயிறு. வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே ஒரு பாக்கெட் அந்த மசாலா போட்டுருங்க, ஹாப்பி மசாலா. அதை போட்டுட்டு கொஞ்சம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் அந்த வெங்காயத்தில் இறங்கும். கோல்ட் வாட்டர் ஊற்றுறதை விட ஹாட் வாட்டர் ஊற்றி பாருங்கள், சீக்கிரமாகவே கொதிச்சிரும். ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான். பட் நான் அதை பண்ணி வச்சுருந்தேன். 2 மினிட்ஸ் பிளான் பண்ணங்காட்டி அதை ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதையே ஊற்றிட்டேன், டக்குன்னு கொதிச்சிருச்சு. ஹூ எல்ஸ் ஹேவ் திஸ் பேட் ஹேபிட்டுங்க. அடுப்பில் சமைக்கும்போது ஏதாவது பட்டிருந்துச்சுன்னா லைட்டாக ஏதாவது குப்பை இருந்தாலுமே எனக்கு அதை அப்போவே க்ளீன் பண்ணணும். அது என்னை சுட்டு எரிச்சு கொண்டாலும் பரவாயில்ல. பட் நான் வந்து ரொம்ப க்ளீனு அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. அது ஏதோ எனக்கு சம்திங் உறுத்திட்டே இருக்கும். அதனால் அதையை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் எப்போவுமே. அது எனக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் சொல்கிறேங்க. நீங்கள் நல்லா பசியில் இருக்கும்போது 2 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபுட்டுமே கிடையாது. அது எப்படினாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஹாஃப் பாயில்டு அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. பிகாஸ் வயிறுக்கு ஒத்துக்காது. சிலருக்கு அக்செப்ட் பண்ணிக்கும், சிலருக்கு வந்து எடுத்துக்காது. ஸோ அதனால் எந்த ஃபுட்டுமே வந்து அரையாக வேக வச்சு சாப்பிடாதீங்க. இதுவுமே எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. நான் 2 மினிட்ஸ் சேலஞ்ச் வேறு பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ஃபைனலி செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலி புதுசாக கிச்சனுக்குள்ளே போகிறவங்களுக்கு சொல்கிறேன், நிஜமாக அந்த ஹீட்டை என்னால் தாங்கவே முடியலைங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எப்படி தான் இவ்வளோ நேரம் அவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் ஆல்ரெடி சமைப்பேன். பட் இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்பி கஷ்டம் இல்லை, சமைக்கிறதுலாம் கஷ்டம் இல்லை. இது சமையலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஜஸ்ட் இப்பி தான். பட் ஸ்டில் எனக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அழகாக போடுவாங்க, அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு அது சரியாக வரலையா இல்லை என்னன்னு தெரில. பட் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஆக்சுவலி கலரு சூப்பராக இருந்துச்சு. நான் இப்பி மசாலா விட இன்னும் ஏதாவது சிக்கன் மசாலா இருந்தால் கொஞ்சம் போடுவேன், அந்த மாதிரி டைப் நான். ஸோ அதையே போட்டிருந்தேன். எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு ஐடியா இல்லைங்க டேஸ்ட்டு. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, டேஸ்ட்டு நிஜமாக நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் வீடியோக்காக தான் பண்ணியிருந்தேன். இது வந்து 2 மினிட்ஸ் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். ரியலி இது வந்து நல்ல டேஸ்ட் வரணும், நல்லா அவுட்புட் வரணும்னு பண்ணவே இல்லை. பட் நல்ல பசியில் இருந்தனால நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் பண்ணுறதை விட பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்ல பசி, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம எப்போவுமே ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா, ஏதாவது செய்யும்போது அந்த மிச்சம் மீதியை சாப்பிட்றதுல இருக்குது பாருங்கள் ஒரு சுகம். அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக மீந்து போனதை சுரண்டி சாப்பிடும்போது அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சின்ன வயசில் இது பண்ணது, நேற்று பண்ணேன். நேற்று யாரும் இல்லை, அண்ட் வந்து இதுக்கப்புறம் யாரும் சாப்பிட போகிறதில்ல, அதனால் நான் கழுவிட்டேன்.
எங்கள் பாட்டி இது வரைக்கும் நூடுல்ஸ் சாப்பிட்டதே கிடையாது. எப்போ செஞ்சாலும் எனக்கு வேண்டாம், இது என்ன இப்படி இருக்குது, புழு மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க சொன்னது. இந்த குட்டி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.